அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை திரிக்க விடும் வசிய முறை. அதாவது உங்களை வெறுத்து ஒதுக்கிய நபரை உங்கள் ஞாபகம் அதிகமாக வரவழைத்து உங்கள் மீது எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக திரும்பி உங்ககிட்ட வரா மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. இது ஒரு வாட்டி பண்ணாலே போதும். நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரிந்த நபர்கள், காதலன் காதலி, கணவன் மனைவி, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, அது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் கூட பண்ணலாம். ரொம்ப வருஷமாக பழகிட்டு என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். உங்களுடைய தோழிகளுக்காக பண்ணலாம், உறவினர்களுக்காக பண்ணலாம், குடும்ப ஒற்றுமைக்காக கூட பண்ணலாம். பிரிவினை இருக்குது, பிரிஞ்சு போயிட்டோம், ஒரு சில பிரச்சனைகள்னால எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இதற்குண்டான இயந்திரத்தை நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனாவை வச்சுக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சப்போ இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரிந்து போன நபர் எங்கே இருந்தாலும் சரி, அதில் அவங்க இருக்கிற இடமே எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க, சொல்லாமல் கொள்ளாமல் போனவங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அவசரப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக திரும்ப வந்துடுவாங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது தனிமையில் உட்காந்து அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். 1 நிமிடம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பேனா, பிளாக் கலர் பேனா தான் நல்லது. அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி கொஞ்சம் நூல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 அடிக்கு நூல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்க நிச்சய வெற்றி, நிச்சய பலன் உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுங்க, வெற்றி உறுதியாக கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க. அதுக்கு நடுவில் ஒரு 3 கோடுகள் போடுங்க. இப்படி போட்டு முடிச்சப்பறம் 786 போடுங்க. இங்கே இங்கே 1980 இங்கே 1991 மேலேருந்து கீழே வரணும். இங்கே 1985, இங்கே 1994. இப்போ இந்த பக்கம் வாங்க, இங்கே மேலேருந்து கீழே வரணும். 1993, 1986, 1988. இது 6, இது 1988, 1983. உங்கள் பேர் இங்கே போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. இங்கே உங்களை விட்டு பிரிந்த நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும், அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. தமிழ் லாங்குவேஜ் தெரியாதவங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் டேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நூலால் நல்லா சுற்றுங்க. எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, தையல் நூலோ, அதாவது உங்கள் கையில் என்ன நூல் இருக்கோ 4 பக்கம் நல்லா சுற்றி முடிச்சு போட்டு ஒரு 1/2 அடிக்கு நீளமாக நூலை விட்டு கட் பண்ணி இது கூட முடிச்சு போட்டு இதை பெரிய செடியிலையோ, பூ பூக்கிற செடியிலையோ அல்லது பழம் காய்க்கிற மரத்துலையோ காற்றுல ஆற மாதிரி தொங்க விடுங்க. எண்ணி 7 நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். சேனல்லே இருங்க. மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம்.